இன்று ஆர்ப்பாட்டம் செய்த எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதிக்கு ஒரு தரமான பதிலடி. நீங்கள் ஆர்ப்பாட்டம் செய்வது மத்திய அரசு நோக்கி இருக்க வேண்டும், மாநில அரசு நோக்கி இருக்கக்கூடாது. காரணம், மாநில அரசு சட்டத்தின் படி என்ன செய்ய வேண்டுமோ அது செய்தாகிவிட்டது. தீர்ப்பு உச்சநீதிமன்றத்திலும் காவேரி நடுவர் நீதிமன்றத்திலும் வந்துவிட்டது. அதை செவிசாய்க்காத கர்நாடக அரசை கட்டுப்படுத்த வேண்டிய ஆள் மத்திய அரசு தான். ஒரு மாநில அரசு வேறு ஒரு மாநில அரசை கட்டுப்படுத்த முடியாது, அவங்களை அதிகாரப்படுத்த முடியாது. இது எல்லாம் தெரிந்து கொண்டு தேவையில்லாமல் தாவேக அரசு மீது பழி போடுவது வீண் செயல். அதே போல் டம்மி முதலமைச்சர், இதெல்லாம் உங்கள் தரத்துக்கு தேவையில்லாத வார்த்தைகள். ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவரை, ஒரு முதல்வரை டம்மி முதல்வர் என்பது உங்களுடைய அரசியலுக்கு உகந்ததல்ல. உங்களுடைய தரத்தை இது எடுத்து காட்டுகிறது. நீங்கள் மத்திய அரசை குறை சொல்வதை விட்டுவிட்டு, கர்நாடக அரசை குறை சொல்வதை விட்டுவிட்டு தாவேக அரசின் மீது குறை சொல்வது மக்களுக்கு தெளிவாக தெரியும். அரசியல் நாங்களும் செய்கிறோம் என்று இந்த பதட்டமான ஒரு அரசியல் செய்வது தேவையற்றது. ரெண்டாவது, இப்போது தண்ணீர் வந்து கொண்டு இருக்கிறது. அங்கும் மழை இல்லை என்று நாடகமாடியவர்கள் இப்போது அணை நிரம்பி விட்டது என்று அவர்களாகவே தண்ணீர் திறந்து விட்டார்கள். இப்போ எதுக்கு ஆர்ப்பாட்டம்? இந்த ட்ராமாலாம் எத்தனை நாளைக்கு? உங்களுக்கு வேலை இல்லை, இந்த 5 வருஷம் இப்படி தான் நீங்கள் நடந்துக்குவீங்க அப்படின்னு தெளிவாக தெரியுது. அதனால் நீங்கள் என்ன குற்றச்சாட்டு பண்ணாலும், எந்த வரம்பு மீறி பேசினாலும் மக்கள்கிட்ட எடுபடாது. மீண்டும் சொல்கிறோம், தோல்வி தான் உங்களுக்கு வரும். இனி வரும் தேர்தல் உங்களுக்கு தோல்வியை சந்திக்கும்.